நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். என்னன்னா, அந்த காலகட்டத்துல ஐயா கருணாநிதியா இருக்கட்டும், ஐயா அண்ணாதுரையா இருக்கட்டும், ஏன் நம்ம வைகோ அண்ணனா இருக்கட்டும், எல்லாரையுமே வந்துட்டு காலேஜ் ஃபங்ஷனுக்கு கூப்பிட்டு ஒரு டாபிக் கொடுத்து பேச வைப்பாங்க. நான் படித்த காலேஜ்ல கூட வைகோ அண்ணன் பேச கூப்பிட்டுருக்காங்க. சோ அரசியல்வாதிகளாகவே இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு டாபிக் கொடுத்து பேச வைப்பாங்க. ஒத்துக்க. இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் கூப்பிடாம இந்த மாதிரி ரசிகர்களின் ரசிகன் மணிங்கிற மாதிரியான ஆளெல்லாம் கூப்பிடுறீங்களா? ஏன் கேக்குறீங்க? இந்த விஷயத்திற்கு நான் கைத்தட்டுறேன். உண்மையிலேயே உங்கள் கருத்தை நான் முழுவதுமாக இந்த விஷயத்துல ஏத்துக்கிறேன். ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணிட்டீங்க காலேஜ் கூப்பிடுறாங்க. இந்த வேதனை வலி எனக்கே இருக்கு. அவங்க எல்லாருமே இவன் பெரிய அழகன் இல்லனா இவன் இந்த மாதிரி வீடியோஸ் பண்றது யாருமே கிடையாது அப்படி எல்லாம் நினைச்சிட்டு அப்பலாம் சொல்லல. ஆனா நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க. மறுபடியும் அரசியல்வாதிகளை தான் கூட்டிட்டு வந்து நிறுத்தணும்னு சொல்றீங்களே, அப்பதான் எனக்கு சிரிப்பு வருது. அந்த காலகட்டத்துல இருந்த அண்ணாதுரையா இருக்கட்டும், ஐயா கருணாநிதியா இருக்கட்டும், நம்ம வைகோ அண்ணாவா இருக்கட்டும், அவங்களுக்கு அறிவு இருந்தது, அவங்களுக்கு பேச ஆளுமை இருந்தது. அவங்க எல்லாம் அன்னைக்கு காலகட்டத்துல பேசியே நாட்டை ஆண்டாங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை எத்தனை பேருக்கு மேடை பேச்சு தெரியும்? துண்டு சீட்டு இல்லாம எத்தனை பேரால பேச முடியும்? இவர்களை எல்லாம் கூட்டிட்டு அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றதுங்கிறது நடக்காத காரியம். பட் பேசக்கூடிய திறமை உள்ள பேச்சாளர்கள் பல பேர் இருக்காங்க. இந்த இன்டர்நெட்லயே பேசியே பிரபலம் அடைந்த தம்பி முத்துக்குமார், அவரெல்லாம் எங்களுடைய சக நண்பர் மாதிரி. அவரெல்லாம் எனக்கு ரொம்ப ஜூனியர். முந்தைய காலகட்டத்துல நிறைய நட்பு இருந்தது. அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் அவரை தொடர்பு கொள்ளல. அதுதான் உண்மை. நான் அவரை தொடர்பு கொள்ளல. இப்ப கூட என்ன பார்த்தா சம்சுதீனா அவருக்கு தெரியுமாங்கிறது கூட எனக்கு தெரியல. பட் சிறந்த பேச்சா